எந்த காலகட்டத்தில் நித்யா மேனன் இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க? இல்லை, விஜய் சேதுபதி அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்த உடனேயே நித்யாமேனன் கேரக்டர் உள்ளுக்கு வந்துட்டாங்க, அப்படி தான் சொல்லலாம். இந்த சம்பவம் உங்களுக்கு கிடைக்க காரணமாக இருந்ததே ஒரு கோயிலில் நடந்த நிகழ்ச்சி ஆமாம், தான். அது என்னுடைய குலதெய்வம் கோயிலில் தான் நடந்தது. ஓ. சின்னம்மாள் தொட்டிச்சி அப்படின்னு சொல்லி என்னுடைய குலதெய்வம் கோயில். அங்கே என்னுடைய பையன் பிறந்த நாளுக்காக ம். சாமி கும்பிட்டு வரலாம் ம். அப்படின்ட்டு நாங்கள் போனோம். ம். அப்போ சந்தித்த இன்சிடெண்ட்டு தான். ஒரு பெரிய சண்டை நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த சண்டையை விலக்கி விட போய் நாங்கள் ஒரு 1.5 மணி நேரம் அந்த சண்டைக்குள்ள மாட்டிக்கிட்டோம். நாங்கள் போனது பயங்கர பசியான நேரம், சாப்பிடவே விடலை. அந்த மாதிரி பயங்கரமாக ஒரு இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். நீங்களாவது கேக் வெட்டினீங்களாங்க? இட்லி அதான் 1.5 மணி நேரம் ஆச்சு. அங்கே இவன் வருவான், கேக் வெட்டுவான், பிரியாணி சாப்பிடுவோம்னா ஒரு 25 குழந்தைங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். அங்கே இருந்து அப்புறம் அவங்க ஓரளவுக்கு என்னென்னா பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உட்காந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி, லைஃப்னா என்னென்னு தெரியுமாடா, ஏன்டா அப்படி அடிச்சுட்டு சின்ன பசங்க அவங்க. நான் படத்தில் பார்க்கும்போது நேரில் பார்க்கும்போது அவங்க ரொம்ப அப்போ தான் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருந்தது. இன்றைக்கி அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அவ்வளோதான்.